விஜய் என்னும் நான் சொல்ற நாள் தான் அவருக்கான ஒரு நல்ல நாளா இருக்கும். அவங்க தொண்டர்களுக்கோ, ரசிகர்களுக்கோ அதான் அந்த நாள் தான் மகிழ்ச்சியான நாள். பண்ண முடியும். அவர் அது பண்றதுக்கு உண்டான முயற்சிய ரொம்ப தாமதமா எடுக்குறாரு. அதுல சொதப்புது. இன்னும் திருமா கிட்ட லெட்டர் வாங்குனாங்களான்னு தெரியல. திருமாவளவன்ட்ட 2 எம்எல்ஏ கிட்ட இருக்கிறதுக்கு லெட்டர் வாங்குறதுக்கு 5 நாளுனா, உங்களோட ஸ்பீடு என்ன? பார்க்கலாம் நம்ம இந்த பேட்டி இல்ல முடியிற உங்க நேரத்துல ஸ்பீடு என்ன? வாங்கிட்டு கூட இருக்கலாம். 2 எம்எல்ஏ கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு 5 நாளா? ம். அப்போ என்ன பண்றீங்க நீங்க? எவ்வளவு தாமதமா சரி அவரு இல்லையா? அடுத்து பாமக தான். அதுக்கு சேனல் இருக்கா? பண்ணியிருக்கீங்களா? சார் ஒரே நேரத்துல 2 இடத்துல ஆள் அனுப்பணும் சார். 2 இடத்துல பேசணும். நான் திரும்பவும் சொல்றேன், பாமக கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில எம்எல்ஏ கிட்ட பேசக்கூடாது. அல்பத்தனமா. பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, மாம்பழத்துக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு யாரு? அன்புமணி ராமதாஸ். அவர்கிட்ட தான் பேசணும். ம். ரெட்டல கூட வந்தா நமக்கு பிரச்சனையே இல்ல. திமுக வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. இல்ல பாஜக நம்ம பேச்சு வராது. இல்ல பாஜகவை நீ கூட்டணியிலேருந்து வெளியில வந்துருங்க. ம். பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக நீங்க வெளியில வந்துருங்க. ம். எதனா பேசுனீங்களா? தெரியாது. சரி. ஆதவர்ஜுனும் அண்ணா அறிவாலயத்துக்கு போகாத ஆளு இல்ல, பழக்கம் இல்ல. ஆதவே அனுப்புங்க அறிவாலயத்துக்கு. போயிட்டு முதலமைச்சரை பார்க்க சொல்லிட்டு எதிரில் உட்காரோம். ஜனநாயக கடமை. எங்க கட்சி தலைவர் விஜய் அனுப்பிச்சிருக்காரு என்ன. உங்களை பார்த்தா இது பஞ்சாயத்து முடியுன்றாங்க. இந்த ஐயோஎம்ல 2 பேரை நீங்க சொன்னா கேட்குறேன்றாரு அவரு பெரியவர். நீங்க சொல்லுங்க. காங்கிரஸும் அங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் பண்ணி கொடுங்க. நீங்கள் எதிர்கட்சியில் உட்காரட்டும், அவர் முதல்வராக இருக்கட்டும். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, எங்களுக்கு 1 கோடி 17 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஒரு 1 கோடிக்கு மேலே போட்டுக்கிறாங்க. இவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்க. பிரதமர் ஆட்சியோ ஜனாதிபதி ஆட்சியோ வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். 100% சொல்லுவாருங்க ஸ்டாலின். இல்லை அவர் தான் அறிக்கையாக சொல்லிட்டார்ல. அறிக்கையாக சொல்லியிருக்காரு. நேரில் போய் கேட்டால் கண்டிப்பாக ஐயோஎம்ல கூப்பிட்டு சொல்லுவார், கொடுங்க. அடம், நான் பெரிய ஆள் இல்லை. நான் யார்? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை விட பெரிய ஆள். நான் யார்? அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விட பெரிய ஆள். நான் யார்? அமித்ஷா விட நான் பெரிய ஆள். நான் யார்? பிரதமர் மோடியை விட பெரிய ஆள். என் நண்பர் யார்? ராகுல் காந்தி. அவர் எல்லாரையும் சரி செஞ்சிருவார். பேபி கிட்ட பேசுவார், டானு கிட்ட பேசுவார், அங்கே தூக்குவார், துபாயில் சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். ராகுல நம்பினதுனால தான் இந்த நிலைமையா? அதுவும் காரணம்.